ஹாய் ஃபேமிலிஸ், நாங்கள் தான் உங்களோட எல்இ கப்பல்ஸ். லெக்சர் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு vlog எடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணி இன்னைக்கு vlog போடுவோம். ஏன்னா ஒரு வாரம் ஆச்சு நம்ம தென்காசி வந்து. ஆமாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு vlog பார்க்க போகிறீங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒர்க் பார்க்க போறியா? சார்ஜ் இல்லை செல்லுல. சுத்தமாக இல்லையா? சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல. ஏன் சாப்பிடல? காலை சாப்பாடு கட் பண்ணியாச்சு. ஏன் தெரியல. ஏன் தெரியல? வயிறு போடுதில்ல, வயிறு போடுது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், டடரு போனியே போனியே பாட்டை போட்டுட்டு இருக்கேன். இன்ஸ்டாக்குள்ளே போயிடுச்சு. எதுக்கு வந்தீங்க சிவகங்கையிலேருந்து? நமக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் வேலை இருந்துச்சு, சின்ன சின்ன வேலை. வந்து பார்த்தா ஒரு பண்டல் நிறைய ப்ரொமோஷன் வந்து கிடக்கு. ஆமாம். என்ன பண்ண வந்து பூ போட்டே ஆகணும். நேற்று வந்து எல்லாத்தையுமே போட்டேன், ஃப்ரீ ஆகிட்டேன். மற்ற யாரும் திட்ட மாட்டாங்க நம்மளை, அதனால் உடனே இது பண்ணது. அப்புறம் வந்து வேற பிள்ளைகிட்ட பேசுனியா? மைக்கிட்ட பேசுனேன். இப்போ என்ன சொன்னாரு? வாயா வேமா வா, ஊருக்கு வா, இப்போவே வா, நீ நான் 2-3 நாள் கழிச்சு வரேன்டா. இல்லை நீ இப்போவே வா அப்படின்னா, சரியா வந்துடுறேன் அப்படின்னு. தம்பி உன் பொம்மையெல்லாம் எடுப்பான்டா, நான் ஒளிச்சு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான். பேசல ஃபோனில். ஆமாம், ஒரு 2 நாள் கழிச்சு போகணும்னு வச்சுருக்கோம். காதுக்கு பார்க்கணுன்னு டாக்டர்கிட்ட போல. செவ்வாய்க்கிழமை வேணாம். ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான் அடிப்படுது. அடிப்படும் இல்லை, எல்லாமே செவ்வாய்க்கிழமை. எங்கள் அம்மாவுக்கு வந்து பிறந்த நாள். 2வது வந்து எங்களுக்குமே செவ்வாய்க்கிழமை பிறந்த நாள். 3வது வந்து மகிதர்ஷனுக்கும் மயிலனுக்குமே செவ்வாய்க்கிழமை தான் பிறந்த நாள் வருது இந்த வருஷம். என்னன்னு தெரியல. எங்கள் பாட்டி இறந்ததுமே செவ்வாய்க்கிழமை தான். ஸோ எல்லாமே ஒன்றா நடக்கிறதுனால கொஞ்சம் பயம் வருது. ஸோ அதனால அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க சாமியார். இன்னும் அக்கா மச்சான் அதை பற்றி எதுவுமே சொல்லலை வீடியோவில் பார்த்ததுக்கு. அது அதனாலயா இல்லை எதனாலன்னு தெரில. 6 மாதத்துக்குள்ளே எங்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் எல்லாமே செவ்வாய்க்கிழமையாக வந்து அமையுது. அது வந்து 6 மாதத்துக்குள்ளேயே வருது. அதனால் சரி எங்கிட்ட போகாமல். நிறைய பேர் கமெண்டில் ஒரு அக்காலாம் சொன்னாங்க, ஆட்சி இறந்தது பாருங்க, அது எந்த டயத்தில் இருந்தாங்கலாம் பாருங்க, பார்த்துட்டாங்க. அதனால அந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் நாளைக்கு போகணும்னு வச்சுருக்கேன். மற்றபடி ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குன்னு நான் ஊருக்கே வந்தேன் முக்கியமாக. ஏன்னா காது இன்ன வரைக்கும் ஒழுங்காக கேட்க மாட்டேங்குது, லைட்டாக தான் கேட்குது. புண்ணு, இந்த மூக்கில் அடித்த புண்ணு ஓரளவுக்கு ஆறிடுச்சு. தழும்பு மட்டும் இருக்குது, தழும்பு போகும், கொஞ்சம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை, காது மட்டும் இருக்குது. அப்படியே பேசுகிறவங்க வந்து இந்த காது சைடு பேசுனாங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கேட்க மாட்டேங்குது. பார்த்துக்குவோம், எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். பிள்ளைக்கு போகிற அளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ஜாலியாக இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊருக்கு போயில அடுத்த விளாக் பார்ப்பீங்க. அது ஊருக்கு போகும்போது, சிவகங்கை போகும்போது. நேற்று ஒரு அக்கா வீடியோ 2-3 நாள் இன்னும் சேர்ந்து இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்டில். பட் இருந்திருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறனால தான் ஒடியாந்தோமே. ஏன்னா போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு, எந்த வேலையுமே பார்க்கல, அப்படியே போட்டு போயிட்டோம். ஸோ அந்த சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போவோம். அதனால தான் 1 வீக் அங்கேயே இருந்தோம், அண்ணன் வீட்டிலேயே. சின்ன சின்ன வேலையை முடிச்சுட்டு நம்ம போனோம்னா மற்றவங்க யாரும் நம்மளை திட்ட மாட்டாங்க, நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால், ஏன்னா கொடுத்தவங்க வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரொமோஷனும் சரி, பணம் கொடுத்தவங்களும் சரி, கொரியர் பூ கேட்டிருந்தாங்களே அவங்களும் சரி, சேரீ வாங்கினவங்களும் சரி, எல்லாமே பணம் போட்டிருக்கனால கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லணும். நான் சில பேர்கிட்ட சொல்லிட்டேன், அதனால தான் நாங்கள் ஊருக்கே வந்திருந்தோம். ஒரு சில பேர் ஓகே பரவாயில்ல பார்த்து பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஒரு சில பேர் இல்லை எனக்கு அந்த ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்தது. முக்கிய காரணம் என்னது, வந்தோடனே அந்த வேலை தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அதை முடிச்சுட்டு கொரியர் வந்துச்சு வண்டியில், அது எல்லாமே எடுத்து பிரித்து போட்டு வச்சுருக்கா. ஸோ அது யூடியூப் சேனலுக்கு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த மாதத்துலேருந்து அது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த மாதம் எதுவும் பண்ண முடியாது, அடுத்த மாதத்துலேருந்து அந்த வீடியோ. ஆமாம், அதனால் கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான். ஸோ லெச்சியோட பர்த்டேக்கு வந்து எங்கேயுமே நம்ம போகல. ராம்லக்ஸ் பர்த்டேக்கு எங்கேயுமே போகல. பர்த்டேவுமே செலிப்ரேட் பண்ணலை. சிவகங்கைக்கு மட்டும் நாங்கள் போகிறோம். சும்மா பிள்ளைகளை வச்சு ஒரு சிம்பிளான கேக் தான் வெட்ட போகிறோம். அதையுமே நிறைய பேர் வந்து சொல்லிடாதீங்க,
அப்படி இப்படி புள்ள இப்படி கிடக்குறா கேக்கு வெட்டாதீங்க அப்படி இப்படின்னு அவன் கொஞ்சம் ஜாலியாக இருப்பான் தம்பி. ஸோ நாங்கள் அதை வச்சு தான் நாங்களே இப்போ ஊருக்கு போகிறோம். அதனால் அதுக்கிடையில் என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும்னு எனக்கே புரியல. எங்கள் அம்மா வேறு ஃபோன் பண்ணி காலைல ஒன்று சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி பயமுறுத்திடுச்சு எங்கள் அம்மா. ஸோ பரவாயில்ல, எங்கள் அம்மா ஆச்சி உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டோம். அதுக்கு ஆச்சிக்கு ஒரு சந்தோஷம். என்கிட்ட சொல்லிட்டு வேற போயிடுச்சு ஒரு விஷயத்த என்கிட்ட, நீ தான் பண்ணணும்னு. யார் பண்ணா என்ன, ஆச்சி நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். குட்டி வருது என்ன தர்சா சாப்பாடு வேண்டாமாண்டி பட்டு அப்பாவுக்கு வேணாமாண்டி செல்லப்பட்டு. நீங்க வாங்க மேல. ஏன் காலையில வேண்டாம், அப்புறம் சாப்பிடுறோம் மத்தியானம். வந்து உட்கார வாடி, நீ மேல வா. உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, வா. உனக்கு சர்ப்ரைஸ் வேணுமா வேணாமா? அப்போ வாங்க மாடிக்கு. மெதுவா வரணும்னு. மகி அண்ணன் பேசினாண்டா. மகி அண்ணன், மகி உங்க அண்ணன் மகி, வா. கீழே வரணுமாடா? சரி போ, அம்மா வரேன். இந்த வந்துட்டேன், ஃபோன் வச்சுட்டாங்க. எனக்கே பிடிச்சிருன்னு சொன்னா எதுக்கு கேமரா ஆன் பண்ணி வைக்க சொன்னாலும் புரியலையே. என்னடி அகலம் எடுத்து இதுதான் அன்பாக்சிங் வீடியோ. லெட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணுவா. தர்சா அன்பாக்ஸ். வா, நீ கேமரா எடுத்துட்டா அப்படியே தா. ஓபன் பண்ணி பாரு. இதெல்லாம் உன் பர்த்டேக்காக வாங்கினது, 3000 வச்சு கொடுக்கலான்ட்டு. அதான் எங்கேயும் போலையே, பர்த்டேனே கொடுக்க முடியாது, அதனால இப்போ எவ்வளோ ரேட்டு கூட மாதிரி இருக்கு பாரு. எப்படி இருக்கு? இங்க பாரு, அம்மா வாங்கி கொடுத்த சூப்பரா இருக்குடா. ஏய் நீ போட முடியாது தர்சா, நல்லா இருக்கு. சரி அடுத்து பாரு. ஓகே, நோ மென்ஷன். ஓபன் பண்ணி பாரு. இது என்ன டீ-ஷர்ட்? டேய் நீ இருடா வெண்ண, நீ பெரிய இப்பந்தா என்ன டீ-ஷர்ட் வாங்கியிருக்க? அப்பா போடு பாக்க. எப்படி டீ-ஷர்ட்? திருப்பு போடு, ஓவர் சைஸ்டு. அப்படியா? எஸ், போட்டு பாரு. இது எனக்குடா, பெருசுடா. அது உனக்கு அண்ணனுக்கு எடுப்போம் அப்புறமா போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு. அதுவும் நல்லா இருக்கும் பாரு. ஏய் இருடா, நான் ஓபன் பண்றேன். ஓபன். டேய் நான் தரேன். சரி இரு, அப்போ ஓபன் பண்ணு. சரி அவன்ட கொடு. கொண்டா, ஓபன் பண்ணு. டீ-ஷர்ட் எப்படின்னு பாப்படா, கொண்டா. தர்சா இரு, நீ அந்த ஷூவை பாரு என்னன்னு. ஷூவை பாரு, ஷூவை போடு போ. ஷூவை போடு. ஏ வா. கொடு, பாத்துட்டியா? சட்டி போடலாப்ல. இது பாரு எப்படி இருக்குன்னு. பாப்கார்ன் சேர்த்தாது. ஏய் எடுத்து போடாத கீழே. அவ்வளவுதான் இருக்கு, போ குடு, போ தள்ளு. இப்பயா நல்லா இருக்கே. காட்டன் சட்டை நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. சரி அடுத்து ஒரு குட்டி டப்பா இருக்குமே உள்ள. வாட்சி. ஏய் வாட்சிடா, அம்மா வாட்ச். ஏய் சூப்பரா இருக்கு. இதா ஓபன் பண்ணி பாரு.
இதுக்கு இந்த ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கியிருக்கேன். சூப்பராக இருக்கு. அப்பா கையில் கவரை கிழிச்சதான் போட முடியுமா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. தர்ஷன் ஜட்டி போடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாட்சினா, பட் அதிகமாக போட மாட்டேன். இப்போ வாட்சி போடுவேன். நல்லா இருக்கிறதுல எல்லாமே. பனியன் மட்டும் போட்டு காட்டு. இப்போ ஒரு பனியன் எப்படி இருக்குன்னு சாயங்காலம் போடுவோம். இப்போ போட்டு காட்டு. இப்போ போட்டு காட்டு. மனைவி எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கா? இதெல்லாம் மூணாரில் வச்சு கொடுக்கலாம்னு நினச்சேன். வாங்கினது அதுக்கு வாங்கி அங்கே வச்சு கொடுப்போம். ட்ரெஸ்ஸு வந்து ஒரு நாளைக்கு இந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இது வந்து முதல்லயே வாங்கினது, இப்போ வாங்கினது இல்லை. முதல்லனா இப்போ ஜனவரி 30 அந்த டயத்துலேயே வந்தது. இதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். சரி நீ கொடுத்துருவோம், ஊருக்கு போகும்போது போட்டுப்பியே அப்படின்னு சொல்லி தான். அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க, அதையும் காமிச்சிடுறேன். அப்புறம் வந்து எங்கள் அண்ணன் வந்து இவனுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்துருக்காரு பிறந்த நாளுக்கு. இந்த பட் இது காலர் வேற மாதிரி இருக்கு. இந்த நல்லா தான் இருக்கும். உனக்கு நான் போட்டுக்கிறேன். போட்டு பழகும். நல்லா இருக்கு. எனக்கு கலர் நல்லா இருக்கு. இல்லாத கலர் ஓரளவுக்கு ஓகேவா உனக்கு? நல்லா இல்லாட்டி கூடு, நான் எடுத்துக்கிட்டேன். ஓவர் சைஸ் தான், நான் போட்டுக்குவேன், பிரச்சனை இல்லை எனக்கு. நல்லா தான் இருக்கு. சட்டைகள் தேங்க் யூ. லவ் யூ. சட்டை நல்லா தான் இருக்கு. கையை கால் எடுத்தா சட்டை போட்டா தெரியும். கரெக்டாக தான் இருக்கும். பெரியஸாக தானே போடுறேன். இப்போ சின்னதாக எங்கே போடுறேன்? என்ன படுத்துட்டேன். ஷூ நல்லா இருக்குல்ல, சூப்பர் கலரு. தேங்க்யூ. எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். கருப்பு வந்து அழுக்காகாது. கருப்பு ஓகே. பேக்கிங் பண்ணியாச்சா? ஓகே. மதியம் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு வேணா 2-3 நாளாக ட்ராவலில் இருந்தோம். நேற்றெல்லாம் சரியான வெயிலில் வந்ததுக்கு 2 தம்பிக்கும் உடம்பு சரியில்லை, நமக்கும் சளி பிடிச்சிக்கிச்சு. அவள் அரையில் தூங்குறா, செம்ம டயர்டு. இன்றைக்கி ஃபுல்லாகவே காலையிலேருந்து ஒரே டயர்டாகவே இருந்துச்சு. காலையில் எழுந்தது 9:30 மேலே தான் எழுந்தோம். நான் இவ்வளோ நேரம் செல் நோண்டிகிட்டு இருந்தேன். நமக்கு தூக்கம் வராது. இப்போ தூங்கினா நைட்டு தூங்க முடியாதுல்ல, அதனால் நான் தூங்கவே முழிச்சிருந்தேன். மேடம் வந்து ஒரே தூக்கம்தான். சீரீஸ் பார்த்துருந்தாக்கில் அப்படியே தூங்கிட்டாங்க. நான் செல்லு பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமாக. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படி தான் வந்தோம். ஸோ இந்த ஒன் டே வந்து என் அருள் வந்து எனக்கு கிஃப்ட்டு கொடுத்தது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஷூவெல்லாம் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது மாடல். நமக்கு கொடுத்துருக்காங்கள மேடம் வந்து, நான் சர்ப்ரைஸாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி ஈவினிங் அந்த டிஷர்ட் போட்டாலும் போடுவேன். ட்ரை பண்ணி பார்ப்பேன் நல்லா இருக்கா இல்லையான்னு. சைஸு தெரியாமல் வாங்கியிருக்கா, பார்ப்போம். தூங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் எந்திரிச்சு ஹாஸ்பிட்டலில் போகலான்னு நினச்சா, இன்றைக்கி போக வேண்டாம்டா நாளைக்கு போவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் மேபி நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும். இன்னும் காது வந்து கேட்குற மாதிரி தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாளைக்கு தான் பக்கத்தில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு. நாளைக்கு போய் பார்ப்போன்னு வச்சுருக்கோம். மேடம் இங்கே நான் 5-6 மணி தான் எந்திப்பாங்க. வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். தூங்கி எழுந்திரிச்சதும் கீழே போய் காஃபி குடித்தேன். காஃபி குடிச்சிட்டு இப்போ தான் மேலே வந்தோம். வேர்க்குதுங்களா? என் வேர்த்துருது. ஸோ வர வர ஹீட் ரொம்ப கூட இருக்குது. இந்த வீடியோ எதுக்கு எடுத்தோடனே தெரில. பட் ஆனால் லெச்சுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன, மூணார் போகலாம், மூணார் போய் விதவிதமாக ட்ரெஸ் எல்லாம் லெச்சுக்கு கொடுக்கலான்னு சொல்லி வேறு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். பட் இடையில வந்து இந்த மாதிரி நம்ம யாருக்கன்னு பட்டதோ அந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அபசகுணமாக ஆயிடுச்சு. ஸோ பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மகி. ஸோ நல்லா தான் இருக்கிறான். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மகி எப்படி இருக்கான், எப்படி இருக்கான் அப்படின்ட்டு. நல்லா இருக்கிறான், விளையாடுறான். வலிக்குன்னு ஃபஸ்ட்டு பயந்த மாதிரி இப்போ பயப்பில்லை. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறான். அடுத்து நாளைக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோ வரும் ஈவினிங். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் அதை பாருங்கள். அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். இந்த மந்த்து ஃபுல்லாக, நெக்ஸ்ட் மந்த்து ஃபுல்லாகவுமே ரெகுலராக வீடியோ வரும். ஸோ என்னோடய சர்ப்ரைஸ் பற்றி லெச்சு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க.
என்ன வார்த்தை சொன்ன? கட் பண்ண நான் உனக்கு காட்டுறேன். சர்ப்ரைஸா? நிறைய கொடுத்துருக்கேன், நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷூ வாங்கி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்சி, நல்லா இருக்குது வாட்சி. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா, 2 கிடச்சிருச்சு. நல்லா இருக்கு. அப்புறம் வந்து இன்னும் பர்த்டே ட்ரெஸ் வாங்கல இவங்களுக்கு. பட் ஆனால் 2 பேருக்கு ஒன்று போல ஒரு ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தம்பிகளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும். சரி அது அப்புறம் எடுப்போம், ஒரு 2 நாள் போட்டோம். வெள்ளிக்கிழமை எடுக்கலாம். நல்லா இருக்கா? அழுவன்னு பார்த்தேன். ஆமாம், இது ஆனந்த கண்ணீர் வரும்னு நினச்சேன். அருள் என்னால் தாங்க முடியல அருள் அப்படின்னு. என்ன வாங்கி கொடுத்துட்டேன். என்னத்த தங்கவாணி வாங்கி கொடுத்தேன். எனக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருக்கேன். உனக்கு பிடிச்சது ஹஸ்பண்ட் ஐஃபோனு. ஒரு நிமிஷம், ஐஃபோன் அதெல்லாம் சொல்லவே மாட்டான் எப்பயுமே. ஐஃபோன் நீ தான் வாங்கி கொடுத்துருப்ப, யார் இல்லைன்னா இப்போ உனக்கு நான் வாங்கி கொடுத்ததெல்லாம் தெரியாதா? அப்போ நான் வாங்கி கொடுத்தது தான் உனக்கு இதாடி. நீ எனக்கு வாங்கி உனக்கு எல்லா பர்த்டேக்கும் OnePlus வாங்கி கொடுத்துட்டேன். ஐஃபோன் பர்த்டேக்கு OnePlus வாங்கி கொடுத்தேன். 14 Pro Max 14 Pro Max ஏன் பர்த்டேக்கு வாங்கல, உன் பையன் பர்த்டேக்கு வாங்கி. அது உனக்கு தான். அவனே என்னைக்காவது என் பர்த்டே ஒரு நிமிஷம் இரு, ஒரே ஒரு நிமிஷம். இந்த வாட்டி என்னோட பர்த்டேக்கு நீ போன, அதான் 2024 பர்த்டேக்கு எனக்கு எதுவுமே நீ வாங்கி தரல. இந்த வருஷம் பர்த்டேக்கு யாருக்கும் எதுவுமே கிடையாது. நீ தான் வாங்குற, ஆன்லைன்ல ஏதாவது வாங்கி போட்டுருக்க, எனக்கு அது தெரியும். நான் போன மாசமே வாங்கி வச்சுட்டேன், அதனால தான் இந்த வருஷம் வச்சுக்கேன். நல்லா இருக்கு. எங்கேயாவது போவேல அந்த ஷூ போட்டுக்கிறேன். ஒரு தடவை தான் போடுவேன், அதுக்கப்புறம் எல்லாம் லாக் இருக்கு. போடவே மாட்டேன், வேஸ்ட். ஷூ எங்கேயாவது வெளில போயில போட்டுக்கிறேன், நல்லா தான் இருக்கு. வாட்சி போட்டுக்கிறேன் ரெகுலரா. நீ வாட்சியே போட மாட்டேன். இல்லை, நான் இதை கழட்டி காப்பை கழட்டிட்டு வாட்சியை போட்டுக்கிறேன். சத்தியமா எங்கேயா போயில போட்டுக்கிறேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த பிறந்தநாள் தான் ஆல்ரெடி சொல்லி போறேன் நினைக்கிறேன். அண்ணன் வீட்டில் தான் போய் கொண்டாட போறோம். நல்லா இருக்கும். கொண்டாட போறதுல அங்க போறோம் நம்ம. அருள் வந்து இன்னைக்கு தூங்குனா, இன்னைக்கு ஒன் டேயே முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். எனக்கு செம டயர்ட், ரொம்ப முதுகு வலிச்சிருச்சு. டயர்டு தான், வேற என்ன பண்ண முடியும், அதனால ரொம்ப பேக் பெயின். நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன், நாளைக்கு இதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் போகணும். நீ காது நாளைக்கு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அதான் இன்னைக்கு டீ கடையில் போயிட்டு அவர் ஏதோ சொல்கிறாரு, அந்த இது வாங்க போனால தம்பிக்கும் ஷவர்மா வேணுமா, ஷவர்மா தான் சாப்பிட்டு வந்தான். ஷவர்மா அப்புறம் அவர் சொல்கிறாரு, எனக்கு கேட்க மாட்டேங்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு கேட்குற மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி கில்டியாக இருக்கு எனக்கு. நாளைக்கு போவோம்டா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தான் நான் வேண்டாம். இல்லை, நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, எப்படி போகும்? ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் மதியம் போல போகலாம். நாளைக்கு வந்து சொல்லவா வந்த ஃபங்க்ஷனு, நாளைக்கு வந்து தாலி பெருக்கி போட போகிறோம் ஒரு ஆளுக்கு. அது நாளைக்கு வீடியோவில் பாருங்க, நல்லா இருக்கும். நாளைக்கு நல்லா இருக்கும். ஆமாம், கோயில் வச்சலாம் வீட்டில் வச்சு தான், சும்மா நாங்கள் போகக்கூடாதுனால. இல்லை, கோயிலெல்லாம் இங்கே இதில் வந்து கோயிலில் அப்படியே தாலி பிரித்து பண்ண மாட்டாங்க, வீட்டில் வச்சே சும்மா பண்ணிட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளோதான். ஐயர் வராதா? ஐயர்லாம் வர மாட்டாங்க. தாலி பெருக்கு பொம்பளையில் வச்சு பண்ணுவாங்க, அவ்வளோதான். அம்மா வராங்க. ஆமாம். சரி, நாளைக்கு அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் என்னன்னா 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். டயர்டாக இருக்கா இல்லையா? வீடியோ ரீல்ஸ் எடுக்கல, ஸோ நாளைக்கு வந்து ரீல்ஸ் எடுக்கலாம்னு வச்சுருக்கோம். என்ன கதைன்னு தெரில, பார்க்கலாம். இன்னைக்கு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணணும். என்ன நைட்டு யாருக்கு தெரியும்? மாவெல்லாம் தோசையே சாப்பிட்டு எனக்கு எரிச்சு வரும். அவன் என்ன சாப்பிட போகிறேன்? தினமும் ஹோட்டல்லாம் திங்க. ஹோட்டல்லாம் வேண்டாம், தோசை இல்லை காலையில் வச்சு இட்லி இருந்துச்சுன்னா இட்லி உப்புமா பண்ணி நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். இதான் சாப்பிடணும், அப்புறம் யார் நானா சாப்பிட முடியும்? அவன் பசிக்க அவன் தான் சாப்பிட முடியும். இது சொன்னி, இது கரெக்ட். ஆமாம், காலையில் எழுந்ததும் நீயே அப்போ எழுந்துச்சி பால் குடிச்சிக்கணும், டீ குடிச்சிக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். என் மனைவி கொண்டு வருவா, நீ கொண்டு வர? நான் கொண்டு வர மாட்டேன். சரி, உன் மனைவி யார் இருக்கா, அவளை கொண்டு வருவாங்க. என் மனைவி அருள்மொழி இருக்கா? நான் இல்லை, இப்போ அருள்மொழி. நீ அருள்மொழி? என் பேர் லெக்சர். என் மனைவி லெக்சர் எடுத்துட்டு வருவா. லெக்சர் என் பேர் லெக்சர் இல்லை, அருள்மொழி. காலையில பால் கேட்கறது ஒரு குத்தமா? சரி, போய் நான் போய் குளிக்கிறேன், டயர்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நாளைக்கு சூப்பரான வீடியோ வருது. அண்ட் அதுக்கடுத்து தொடர்ந்து நிறையா வீடியோஸ் எல்லாம் வரும் நம்ம சேனலில். ஸோ அதுக்கான வெயிட்டிங் நீங்கள் பார்த்துக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.